தூரத்தில் உள்ள பனிமயமான தீவில் ஒரு சிறிய பென்குயின் வசித்தாள். அவளின் பெயர் பிப்பா. அவள் சிறியவளாகவும் மென்மையான இறகுகளுடன் ஆர்வமும் கூட மிகுந்தவளாகவும் இருந்தாள். பெரிய பென்குயின்கள் பனித்திடல்களில் சறுக்கிச் செல்வதையும் பனிக்கடலில் நீந்துவதையும் அவள் தினமும் பார்த்து கொண்டாள். ஆனால் பிப்பா பயந்து கொண்டே இருந்தாள். அவளுக்கு தன்னால் அதைச் செய்ய முடியுமா என்று சந்தேகம். ஒரு காலை மிகவும் அமைதியான தருணத்தில் ஒரு மென்மையான சிணுங்கும் சத்தம் கேட்டது. ஆச்சரியமாக பிப்பா அந்தச் சத்தத்தை பின்தொடர்ந்தாள். பனிக்குழியில் சிக்கிக்கொண்ட ஒரு சிறிய பனிக்குஞ்சு பறவை கிடைத்தது. பிப்பா அச்சமாக இருந்தாலும் உதவ வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அவள் மெதுவாக ஒரு சிறிய பனிக்குன்றை சறுக்கி அந்த பறவையின் அருகே சென்றாள். மென்மையான இறக்கைகள் கொண்டு பறவையை அவள் நன்கு பாதுகாப்பாக வெளியே எடுத்தாள். அந்தச் செயல் எளிமையானதாயிருந்தாலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. மற்ற பென்குயின்கள் உற்சாகமாக பார்த்தார்கள். பிப்பா தன்னால் முடியும் என்பதை உணர்ந்தாள். அவளின் உள்ளத்தில் ஒரு புதிய துணிச்சல் பிறந்தது. அந்த நாளுக்குப் பிறகு பிப்பா மற்றவர்களுடன் சேர்ந்து சறுக்கவும் நீந்தவும் தொடங்கினாள். அவளது மனதில் நிறைந்தது தைரியம் மற்றும் மகிழ்ச்சி. அவ்வாறு பிப்பா பனித்தீவில் தனது வாழ்க்கையைத் தொடர்ந்தாள். துணிச்சலானவளாகவும் நல்லெண்ணம் கொண்டவளாகவும்